இல்ல பக்தி மாநாடு தமிழ் கடவுள் முருகன் அவர்களை பற்றிய முருகனை வணங்குகின்ற மாநாடு அதை இந்து முன்னணி நடத்தியிருக்காங்க. அதில் அரசியல் இயக்கங்கள் பின்னணியில் இருக்கிறதுனால அது அரசியல் மாநாடாக எதிர்கட்சிகள் பார்க்கின்றன. மற்றபடி அது உண்மையிலேயே பக்தி மாநாடு தான். அதாவது இப்ப இந்து முன்னணி நடத்திய மாநாட்டுக்கு உங்களுக்கு அழைப்பு இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் நெகட்டிவாவே கேட்கறீங்க? ஏன் நெகட்டிவாவே பாக்குறீங்க? ஏன்னா இல்ல 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 2 மணி வந்தப்பெல்லாம் நாங்க பார்க்கணுங்கிற அவசியம் எதுவும் இருக்கா? அவர் வந்தது முதல்ல வந்தது அதிமுக இணைப்புக்காக கூட்டணியில, 2வது முறை வந்தது அவங்க கட்சியுடைய மீட்டிங்கு. நாங்கள் விருப்பப்பட்டால் அவரை உறுதியாக சந்திப்போம். அதுபோல அவரும் விருப்பப்பட்டால் என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிகளை சந்திப்பார். இல்ல நீங்க சந்திக்கலன்னு கேட்கறதுனால இன்னும் ஒரு பெரிய மாற்றம் வரப்போறதில்லை. மோடி அவர்களை பிரதமராக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு 3வது முறை அவர் பிரதமராக இந்தியாவிற்கு வருவதன் மூலம்தான் நாட்டின் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற எண்ணத்தில் நாங்கள் அந்த கூட்டணியில் இணைந்திருக்கின்றோம். மற்றபடி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அமமுக சார்பில் அதன் பொதுச்செயலாளராக நான் மத்தியிலே உள்ள அமைச்சர்களையோ இல்ல பாஜக நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும் என்றால் உறுதியாக சந்திப்பேன். அதுபோல அவர்களும் தேவைகள் இருந்தால் எங்களை உறுதியாக சந்திப்பேன். பொறுத்திருந்து பாருங்க. நாங்க என்டிஏ கூட்டணியில அங்க வகிக்கிற ஒரு கட்சி. ஏன் அவசரப்படுறீங்க? இன்னும் தேர்தலுக்கு 7-8 மாதங்கள் இருக்கு. அந்த நேரத்தில் பார்த்துக் கொள்ளலாம். அதாவது எந்த ஒரு மதத்தையும் சீண்டி எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லை எந்த ஒரு நபருமே தனிநபருமே அது அமைப்பாக இருந்தாலும் செய்யக்கூடாது. துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது உண்மை. அதே நேரத்தில் இந்துக்களுக்கு எதிராக பேசினால்தான் சிறுபான்மையினர்கள் தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு தவறான எண்ணத்தில் நிறைய கட்சிகள் தவறாக செயல்படுகிறார்கள். நானும் இந்து தானே, பிறந்திருக்கிறது இந்து தானே, அதனால இந்துக்களை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் ஒன்று சொல்ல மாட்டார்கள் என்று திமுக உட்பட பல கட்சியின் தலைவர்கள் பேசி வருகிறார்கள். அதற்கு உறுதியாக இவர்கள் இதுபோல செய்வதனால இந்துக்கள் இன்றைக்கு அவர்கள் மீது மிகவும் அதிருப்தியாக இருப்பது உண்மை. அது உறுதியாக இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும். திருமாவளவன் அவர்கள் அவர் திருப்பரங்குன்ற கோயிலை சுத்தி பார்க்க கூட போயிருக்கலாம். அவருக்கு ஒண்ணு கடவுள் பக்தி இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனா அங்க விபூதியை வாங்கி வைத்துக் கொண்டு அதை அழைத்தது அவருடைய ஒரு சரியான நடவடிக்கையாக இல்லை. இன்றைக்கு சமாளிப்பதற்கு வேர்த்திச்சு தொடச்சேங்கிறார். எந்த மதத்தையும் அவர் அங்க போயிருக்க கூட தேவையில்லை. ஏன்னா அவர் சனாதன தர்மம் அப்படின்னா நமக்குலாம் தெரியாத விஷயங்கள் எல்லாம் தாக்கி இந்து மதத்துக்கு எதிராக பேசுறாரு. நாம் ஒரு மதத்திற்கு ஆதரவாக இருக்கணும் என்கிறது எந்த அரசியல் கட்சிக்கும் தேவை கிடையாது. இங்க இந்தியாவில் வாழ்கிற தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைத்து மதத்திற்கும் அனைத்து சமுதாயத்திற்கும் பொதுவாக ஒரு கட்சி இருந்தால்தான் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது எல்லோரையும் சமமாக பார்த்து அவர்களுக்கு அந்த பகுதிக்கு தேவையான திட்டங்களை செய்ய முடியும். அதுதான் நாட்டுக்கு நல்லது, அதுதான் அந்த அரசுக்கும் நல்லது.